போவோம். மேட்டூருக்கு ஒரு சொட்டு தண்ணி வராது. கபினி கிருஷ்ணராஜ சாகருக்கு உபரி தண்ணி வராது. எல்லாம் பஞ்ச பிரதேசமாகி எலும்பு போதுமாக எத்தியோப்பியாவை போல பட்டியல் பிரதேசமாகி நாம் அழிந்து போவோம். இந்த பேராபத்தை தடுக்க நாம் படையெடுத்து செல்ல முடியாது. இரண்டாம் குலோத்துங்கன் இரண்டாம் ராஜராஜ சோழன் படையெடுத்து சென்றவர் கட்டி அணை உடைச்சு நோக்கிட்டு வந்தான். அது 12ஆம் நூற்றாண்டில் ராணி மங்கம்மாள் படைகளை கொண்டு போய் அதற்கு பிறகு சிக்கராய மன்னனுடைய ஆட்சியிலே கட்டப்பட்ட அணை உடைத்து விட்டு வந்தார்கள். இப்ப நம்ம போக முடியாது. எனவே இங்கே நாம் வேலாயுதம் பாளையத்திலே போராடுகிறோம். எதற்கு? குஜராத் கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறார்கள். இந்த கழிவுகளை சுத்தப்படுத்தி மணலால் கழிவுகளை சுத்தப்படுத்தி தடுத்து நிறுத்தி தண்ணீரை நல்ல தண்ணீராக அனுப்பும். இவன் மணலை பாறைகளை குறைந்துவிட்டால் மொத்த காவிரி விஷமாகிவிடும். 600க்கு 400 மீட்டர், 700க்கு 300 மீட்டர், இதுதான் அனுமதிக்கிறாங்க. இப்பொழுது கடம்பக்குறிச்சி முடிஞ்சு போச்சு, அடுத்தடுத்துக்கு வந்தாச்சு. மொத்தத்தில் முடிச்சிருவாங்க. மொத்த காவிரி படுகை 33 ஆற்றுப்படுகை மணலையும் அவரை அகற்றிவிட்டால் இது அடியோடு சுயர போகும் தமிழ்நாடு. இவ்வளவு ஆபத்து வந்திருக்கிற போது இன்னொரு ஆபத்து. விவசாய பெருமக்களே, இங்க வந்திருக்கிற தாய்மார்களே, இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிற தன்னலத்த உழவர் பெருங்குடி மக்களே, நம்ம பிள்ளையார் பட்டி நடந்து சாக வேண்டியது வரும். நம்ம தமிழ்நாட்டில் யாரும் நிம்மதியா வாழ முடியாது. அவன் இப்போ ஒரு அணை பாதுகாப்பு மசோதா கொண்டு வர போறான். கொண்டு வந்துட்டான். மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்தப்ப கடுமையாக இருக்கும். எல்லாரும் இருந்தாங்க. நான் நேராக சண்டை போட்டு வந்தேன். அப்படி வந்துச்சுன்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க? எல்லாம் ரொம்ப படித்த விவரம் தெரிஞ்ச நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. எந்த ஸ்டேட்ல என்ன அணை இருக்கோ அந்த மாகாணத்துக்கு தான் அந்த அணையை பற்றிய முழு அதிகாரமும். தண்ணீர் விழுவதா பாதுகாப்பதா அந்த மாகாணத்துக்கு தான் இந்த மசோதாவை கொண்டு வர போறாங்க. இது இந்தியாவில் எந்த மாகாணமும் அறியாது. நம்ம மாகாணம் அடிச்சு போகும். இப்பொழுதே அக்கிரமம் செய்கின்ற கேரளம், ஆந்திரம், கர்நாடகம், அவன் ஊர்ல இருக்கக்கூடிய அணை முழு அதிகாரம் அவருக்குன்னா முல்லை பெரியாறு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எதிர்த்து கேரளாவை இடையிலா சட்டமாக்கலாம். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கால போட்டு அன்னைக்கே மத்திய சர்க்காரை கண்டிக்கல. அன்னைக்கே தலையில சமைச்சு கொண்டு அடிச்சிருக்கணும். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை கால போட்டு பிரிக்கிறீங்க, எங்க இருக்கு இறையாண்மை? என் மாதிரி யாராவது அந்த மாதிரி யாராவது பேசுறா, என் மேல இறையாண்மைக்கு விரோதமா பேசுறேன், கேஸ் போடுவேன். மத்திய சர்க்காருக்கு சொல்ல இறையாண்மை அடிச்சு போட்டாலே அதனுடைய விளைவு அதே சட்ட சாராம்சம் மாதிரி அதே பாதுகாப்பு சொல்லலாம். இதற்கு பிறகு புதுப்பெரியாவே தண்ணி வராது, காலையில தண்ணி வராது, பாராட்ட தண்ணி வராது, எல்லாமே அழிஞ்சுப்போம். இப்படி ஒரு பக்கத்தில் மத்திய சர்க்கார் நயவஞ்சகம் செய்கிறது நரேந்திர மோடி சர்க்கார், பஞ்சை துறவு செய்கிறது நரேந்திர மோடி சர்க்கார், தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்கிறது நரேந்திர மோடி சர்க்கார். இவ்வளவு கொடுமை நடக்கிற போது இங்கே நாங்கள் தாய்ப்பாலை அகற்றமாகிறது, வேறிய பயிரை வைக்கிறது, தமிழ்நாட்டில் நம்மை நாமே அழித்துக் கொள்கிறோம். நான் அரசியல் பேசவில்லை. ஆனால் 2003ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 15 லட்சம் லாரி லோடு மணல் அள்ளி செல்லப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சேகரித்து வைக்கப்பட்ட மணல். இதை பாதுகாப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய கேசிஆர், அண்ணாவேலை போன்றவர்கள் ஆதரவோடு நம்முடைய விஸ்வநாதன் அவர்கள் எங்கெல்லாம் ஆபத்து வருகிறதோ அந்த ஆபத்தை தடுக்க வந்து களத்திலே குதிக்கிற வண்டி உயிரன் போன்றவர்கள் இந்த மக்களை திரட்டிய போது அவ்வளவு மக்கள் வந்திருக்கிறீர்களே, எனக்கு ரொம்ப பார்க்க சந்தோஷமா. அரசியல் கட்சி அழைப்பது விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற இந்த அழைப்புக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். சர்க்கார் எதனால் அனுமதி கொடுத்திருக்கு தெரியுமா? எத்தனை பேர் தடுத்தாலும் 900கணக்கான விவசாயிகள் வருகிறார்கள். வேலாயுதம் பாளையத்தை நோக்கி ஒன்று தடுக்க முடியாது தெரிஞ்சதுனால வேற வழி இல்லாம கிடைச்சவர்கள் காண்பித்து கொடுத்திருக்கிறார். தடுக்க நடத்து இது மக்கள் சக்திக்கு முன்னால் பண்டிகைக்கு தான் தீர வேண்டும். நான் காலையில் கேட்கிற பொழுது அனுமதி இல்லை, நாங்கள் அடுத்த கட்டத்துக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று விஸ்வநாதன் சொன்னார். நான் எப்படி புறப்பட்டு வந்து விடுகிறேன் என்று நான் குறிப்பிட்டேன். அரசுக்கு சொல்லுகிறேன், லைசன்ஸ் ரத்து செய்யும்.
மணலை எடுக்காத. இதற்கு மேல் இதற்கு அடுத்த கட்ட போராட்ட களத்தை அவர்கள் தீர்மானிப்பார். இந்த மணல் எடுப்பதனால் இந்த நொய்யல் ஆற்று கழிவு வந்து இங்கே சேர்ந்து விஷமாவதால் இந்த படுகை மக்கள் எல்லோருடைய வாழ்வும் அளித்து போகும். பேராபத்துக்கள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் பக்கத்து ஸ்டேட்லப்போ அவன் தண்ணி விட மாட்டேங்கிறான். ஒரு கூட மணல் அள்ள முடியுமா? கேரளாவில் ஒரு கூட மணல் அள்ள முடியாது. ஒரு கைப்பிடி மணல் அள்ள முடியாது. மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அரசியல் கட்சிகள் அனுமதிக்காது. அதிகாரிகள் அனுமதிக்க மாட்டார்கள். அந்த விழிப்புணர்வு இருக்கிறது. இங்கே எல்லாம் கேட்டு குட்டிச்சுவராகி சீரழித்து கிடக்கிறது. இதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த வீர் கொண்ட அறப்போராட்டத்தை நம்முடைய சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் வெற்றி பெற்று விட்டது. எச்சரிக்கை சர்க்காருக்கு நீங்கள் அழைப்பதை மனதை அல்லாதே. இதுதான் நாங்கள் விடுக்கிற எச்சரிக்கை. பொதுவா உண்ணாவிரத்தை முடிச்சு வைக்கணும்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஏதாவது